ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरु शुक्र शनिப்பே ராகவே கேதவே நம ஓம் முருகா சரவண பவ குகாய நம உலகெங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கு முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பாக்குறோம்னா 2025 மார்ச் மாதம் சிம்ம ராசிக்கான மாத பலன்களை பார்க்கணும். இந்த மாத பலன்கள்ல முதல்ல கிரகங்கள் எங்க மாறி இருக்குது, அதனால என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறதையும், சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான மார்ச் மாதத்திற்கு உண்டான தனித்தனியா சுப நாட்கள் எது எது, அசுப நாட்கள் எது எது, யோக நாட்கள் எது எது அப்படிங்கிறத தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கிறோம். நம்ம ராசிக்கு உண்டான தேவதை, அதிதேவதை, நட்சத்திரங்களுக்கு உண்டான தேவதை இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். அதனால திரும்ப திரும்ப அதை கொடுக்க வேணாம். இதை நீங்க ஒரு சுப நாள் அசுப நாட்கள ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு உங்க பாக்கெட்ல வச்சுக்குங்க. இது ஏன்னா ஜோதிடம் ஒரு சிறந்த வழிகாட்டி உங்களுக்கு. அப்போ வழிகாட்டிங்கிறப்ப நீங்க இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்ய போறீங்க அல்லது ஒரு இடம் போறீங்க, இன்னைக்கு போலாமா வேண்டாமா, இன்னைக்கு செய்யலாமா அப்படிங்கிறத ஒரு தெளிவா உங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஈஸியா முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவெடுத்து வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காகத்தான் நாம எல்லாரும் இதைய தவறாம பயன்படுத்திக்கங்க. வாங்க ராசி பலனுக்குள்ள போலாம். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இது இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதம். அதே மாதிரி நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்களும் ஒரு சிலது இருக்கு. அப்போ இந்த மாசத்துல உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான், அவரே தந்தைக்காரகன். அவருக்கு மார்ச் 15 வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலசஸ்தானம், நண்பர்கள், தொழில், வியாபாரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் 15ஆம் தேதி வரைக்கும், அதற்கு மேல் உங்களுடைய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கும் இந்த மாச கடைசியில வரைக்கும் பயணிக்கிறார். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறப்ப 7ஆம் இடத்து அதிபதி கலஸ்திர தானாதிபதி, ஜீவனகாரகன், தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய தனி பகவான் அங்க ஆட்சியில இருந்து மூல திரிகோணம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், செய்யக்கூடிய தொழில், உழைக்கிற வர்க்கத்திற்கு அவங்களுக்கெல்லாம் இது ஒரு ரொம்ப அற்புதமான காலம். அரசு சார்ந்த வேலைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஏன்னா சனி பகவானே 6ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதிங்கனால உங்களுக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் இருந்தா அதெல்லாம் கொஞ்சம் அதிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு நேரம். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்திற்கு சூரிய பகவான் போறதுனால, அஷ்டமஸ்தானத்துக்கு போறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை 15ஆம் தேதிக்கு மேல உங்கள் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் தனவாக்கு, குடும்பம், அதே மாதிரி வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார், அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்துல வக்கரமாகி இருக்கிறார். அப்ப தனகாரகன் வக்கரம், அதே மாதிரி லாபஸ்தானாதிபதியும் வக்கரம். அதனால நீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள், காலி நிலம் விற்கிறது, வாங்குறது, டாக்குமெண்ட் போடுறது, கையெழுத்து போடுறது, அதே மாதிரி வங்கித்துறையில் இருக்கிறவங்களுக்கு, எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, வியாபாரத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா இதே டைம்ல தான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான 3-10க்கு, அதாவது 3ங்கிறது சகோதர தைரிய வீரிய ஸ்தானம், 10ங்கிறது கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம், ஜீவஸ்தானம். அப்ப 3-10க்குரிய சுக்கிர பகவானும் அங்க ஆட்சியாகி உச்சமாகி வக்கர நிலையில் இருக்காரு. அப்ப புதன் வக்கரம், சுக்கிரனும் வக்கரம்.
அப்போ நீங்க வந்து வியாபாரத்துல லக்ஸூரியஸ் தொழில் செய்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆடை ஆவணம் தொழில் இருக்கிறவங்கன்னா இந்த கடன் கொடுக்கறது, வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையா அவசரப்பட்டு கொடுக்காம கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா அஷ்டம ஸ்தானத்திலேயே கூட ராகு பகவான் இருக்கார். சரி, அதுக்கு அடுத்தது இதுதான் உங்களுக்கு இந்த மாதம் யோகங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய நிலையில உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்கிறார். எல்லா யோகங்களையும் வண்டி வாகனம், இந்த செவ்வாய் பகவான் வந்து உங்க ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கும், வீடு வண்டி வாகனம் வாகனம் தாய் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கும், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாகி அவர் இப்ப லாபஸ்தானத்துல இருக்கார். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் முழு வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம். அப்ப 4, 9க்கு உண்டான சுக வாக்கியாதிபதி லாபஸ்தானம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே கிடைக்காது. அற்புதமான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. செல்வ வளம் குளிக்கக்கூடிய ஒரு மாதம். எச்சரிக்கையா மட்டும் கொஞ்சம் இருந்துட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசியினுடைய 12ஆம் இடத்தையும், 2ஆம் இடத்தையும், 5ஆம் இடத்தையும், 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்ப லாபஸ்தான சுக வாக்கியாதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்வையிடுவதும், அங்கே 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2, 4, 6 ஆகிய 3 இடங்களுக்கும் குரு பகவானுடைய பார்வை விழுவதாலேயும் உங்களுக்கு தன வரவு மிக மிக நன்றாக இருக்கும். வண்டி வாகன யோகங்கள் மிக சிறப்பா இருக்கு. சத்துருக்கள் அதிகமானாலும், கடன் அதிகமானாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன வரவும் உங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் 5, 8 கொண்டாட பூர்வமணி புத்திரஸ்தானாதிபதி 5ஆம் இடத்து அதிபதியினுடைய பார்வை உங்களுக்கு ஏற்கனவே 2ஆம் இடத்துக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டா. அதனால பூர்வீக சொத்துக்கள்ல குழந்தைகள் மூலமா இருக்கக்கூடிய அந்த பூர்வீக சொத்துக்கள்ல பாவங்கள் பிரிக்க வேண்டி இருந்ததுன்னா இப்ப நீங்க பிரிச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இப்ப இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் உண்டான சனி பகவான் 7ஆம் இடத்திலேயே ஆட்சி எடுக்கிறார். அப்ப மனைவியினால, கூட்டு தொழிலினால, வியாபாரத்தினால, மனைவின்னு சொல்ல முடியாது, கலத்தரத்தினால, அவங்களுடைய வாழ்க்கை துணையினால், உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமா உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாசம் இருக்கு. 7ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவானுடைய பார்வையும் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதனால மனைவியினால, கூட்டுக்கள்னால மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகம், தொழில் மூலமா உங்களுக்கு யோகங்கள் அமைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலம். கையெழுத்து, டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, காலி நிலம், வண்டி வாகனம், வீடு கட்டுறன்னு சொல்லி ஒப்பந்தம் பேசி முடிக்கிறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து ஏன்னா சுக்கிரன் வக்கரமா இருக்கிறதுனால நீங்க அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க. இன்ஜுரி, அதாவது உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு, வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு அதெல்லாம் வந்து இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலம். அதனால இந்த மாசம் உங்களுக்கு சுக பாக்கியாதிபதி லாபஸ்தானத்துல இருந்து எல்லா செல்வத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாரு. மிக மிக ஒரு சிறந்த மாதம். சரி, அடுத்தது உங்க ராசிக்கு கீழேயே இந்த மார்ச் மாசத்திற்கு உண்டான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சந்திராசந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க அதை வந்து பயன்படுத்திக்கிங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.